गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मम् तस्मै श्री गुरुवे नमः। ஓம். இன்னைக்கு வந்தீங்க 3/3/2026 பௌர்ணமி. இன்னைக்கு ஸ்ரீ மகா சுப்பிரமணிய சுவாமி ஆசிரமத்தில் பௌர்ணமி தோறும் விழா எடுத்துட்ருக்குறோம், தியானம் பண்ணிட்டுருக்குறோம், கூட்டு தியானம் பண்ணுறோம், அன்னதானம் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்துருக்கீங்க. முதல்ல உங்களுக்குலாம் வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே வரவேற்பு கொடுத்துட்டு நன்றியும் சொல்லிக்கிறேன். இப்போ வந்துங்க ஒரு சத்தங்கம் ஒன்று நடைபெறும். அதுக்கு முதல் முறையாக கண்ணூர்பாண்டி ஐயாவை மேடைக்கு வரும்படி உங்கள் சார்பாகவும் குருபானசாமி ஐயா சார்பாகவும் வரவேற்பு கொடுத்துருக்கேன். அடுத்ததுங்க குப்புசாமி ஐயா, அவர் கொஞ்சம் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தது சண்முகம் ஐயா கொஞ்சம் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். சண்முகம் ஐயா வந்து இன்னைக்கு முதல் முறையாக மேடையில் உட்கார்றாரு. சண்முக பாண்டி ஐயா கட்சியில் பேசுவார். நாங்கள் 2-3 வார்த்தை மட்டும் பேசுவோம். முழு விஷயத்தையும் சண்முக பாண்டி ஐயா பேசுவார். அதனால் முதல்ல சண்முகம் ஐயாவை ஒரு 2 வார்த்தை பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாம் அனைவரும் இந்த சித்த வித்தை பயிற்சி மேற்கொண்டு தவறாமல் செஞ்சு நம்முடைய ஜீவனுடைய சக்தி அதிகப்படுத்தி மென்மேலும் நல்ல ஒரு மேன்மைக்கு வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஆத்ம நமஸ்காரம். சண்முகம் ஐயா வந்து இன்னையிலேருந்து எல்லா மேடைகளையும் பேசுவார். குருபானசாமி ஆசிரமத்தில் முதல் முறையாக அவர் பேச்ச துவக்கி இருக்கிறார். அதனால் அவர் பேசுனது ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயத்தை தான் பேசியிருக்காரு. இன்னும் தொடர்ந்து அவர் பேசுவார். அடுத்து வந்து குப்புசாமி ஐயா அவர் உங்களோட கருத்துக்கள் பதிவாக்கிறார். உங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு பௌர்ணமி தினம். இன்னைக்கு மகா குருபானந்த சுவாமி அவர்களுடைய சன்னிதானத்தில் நம்மளாம் கூட்டு வழிபாடு பண்ணிக்கலாம். இது அமைத்து கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லியாகும். அது பங்கெடுத்தவங்க ஆத்மாக்கள் தான், புரிஞ்ச ஆத்மாக்கள் தான். நம்ம மோட்சத்தை நோக்கி போகிறவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட்டித்தவங்களும் நம்ம நிறைய கலந்து போகணும். அப்பா சொல்லுகிற அவர் நம்ம உள்ளிலிருந்து அதோகதியாகி நசித்து கொண்டிருக்கின்ற ஜீவனை வெளியிலே விடாமல் உள்வழியை மேலும் கீழும் நகர்த்தி மேலுள்ள ஈஸ்வரனோட சேர்த்து ஜீவேஸ்வர ஐக்கியமாகி தன்னைத்தன்னை பிரம்மரந்தத்தை வைப்பித்து மோட்சம் அடைவதற்கு வேண்டி தனித்து இயங்கக்கூடிய ஜீவன் தான் இந்த அபியாசம் தான் சித்த வித்தைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த சத பிரணாயம் பண்ணணும்னு சொன்னாக்கா நம்ம சீக்கிரம் அந்த மோட்சக்கதி அடையலாம். நம்ம மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு கடமை குடும்பம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் கோயிலாக போய் எங்கெங்கேயோ போய் கடவுளை தேடுறோம். அது நமக்குள்ளேயே தான் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். அப்பா சொல்கிறாரு, குணத்துக்கு நமக்கு என்ன அவர் வேறுபடுனாக்கா அதுக்குன்னு அந்த ஜீவசக்தி இல்லாதனால தான் அதெல்லாம் கேட்க முடியறதில்லை, பார்க்க முடியறதில்லை, எதையுமே அறிந்து கொள்ள முடியறதில்லை. அது நமக்கு இருக்குது. அப்போ நமக்குள்ள அந்த ஜீவசக்தி தான் ஈஸ்வர சக்தி. அந்த ஈஸ்வர சக்தி ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த ஈஸ்வர சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அது நமக்குள்ளே இருக்குது. அது எல்லா பக்கம் வியாபித்திருந்தாலும் கூட அது நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்மளால் பார்க்க முடியுது, கேட்க முடியுது, அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போது நம்ம நம்மளே ஒரு ஈஸ்வரன் மாதிரி தானுங்க. ஈஸ்வரனாக்க அதை அண்டத்துக்கு ஆகாயத்துக்கு பெருசாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் படைத்தல், காத்தால், அழித்தல் 3 தொழில் தான் செஞ்சுட்டு இருக்குது. நம்மளும் அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம படைக்கிறதுல நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற குழந்தைகள் எடுத்துட்டிங்கன்னாக்கா கிட்ட 600-700 பேர் இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே நம்ம படித்தது தான். நம்ம தாத்தா பாட்டு, அப்பா அம்மா, நம்ம குழந்தைங்க, நம்ம பேரன் பேத்தி, இவங்க படித்தது எல்லாமே. அப்போ நம்ம படித்தல் தொழில் செய்கிறோம். காத்தால் தொழில் போய் நம்ம தான் அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். நம்ம தான் நோய்வாய்ப்பட்டு நம்ம தான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோம். நம்ம தான் அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்க பண்ணி அவங்கள நம்ம நல்லா வளர்த்தி அவங்க ஆளாக்குறோம். அப்போ அவங்களுக்கு நம்ம காக்கிறோம். அழித்தல்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள், இன்றைக்கி பேப்பர் திறந்தா
எங்கே பார்த்தாலும் போர். யார் செய்யறது? ஆடு மாடாக செஞ்சுட்டு இல்லை, சிங்கப்புலியை அழைச்சிட்டு இருக்குது, மனுஷன் தான் அழைச்சிட்டு இருக்கிறான். இஸ்ரேல் எடுத்துக்கங்க, ஈரான் எடுத்துங்க, உக்ரைன் எடுத்துங்க, ரஷ்யா எடுத்துக்கங்க, இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கம் அழித்தல் தொழில் செய்கிறதும் நம்ம மனித குலம் தான், ஹியூமன் பீயிங் தான். எனவே நம்மள காத்தல் அழைத்தல் படைத்தல் எல்லாமே நவதம் பண்ணிட்டு இருக்கணும். நம்மளும் ஒரு ஈஸ்வர சக்தி உள்ளவங்க தான். அதனால் வெளியே தேடாதுங்க. இன்னும் நம்மக்கிட்ட வந்து அந்த களங்கம் உள்ள சில நேரங்களில் தான் நம்ம இந்த மாதிரி தவறு பண்ணிடுறோம். நம்ம வந்து நிஷ்கலத்துவம், அதாவது களங்கமில்லாத நிலையில் நம்ம வந்து எப்பவுமே யோசனை பண்ணுறோம், எப்பவுமே செயல் செய்கிறோம், எப்பவுமே அதை பற்றி சிந்திக்கிறோம். அப்படின்னாக்கா நம்ம நல்ல விதமாக வரலாம், நம்ம சீக்கிரம் அந்த மோட்சகதி அடையலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் சித்த வேதத்தில் நீங்கள் நல்ல அந்த புக்கில் நிறையா அப்பா விவரமாக எழுதியிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் ஆகுது, டைம் இருந்தால் படிங்க, உங்களை மேன்மைப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நமக்கு இந்த மாதிரி நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்த பாளைய அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமக்கெல்லாம் உணவு ஏற்பாடு செஞ்சு சுவையாக ஏற்பாடு செஞ்ச நலச்சக்கரவர்த்தி, இன்றைய நலச்சக்கரவர்த்தி சுப்பிரமணிய ஐயா வந்து உங்களோடு ஒரு 2 வார்த்தை பகிர்ந்துக்குவார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். ஏன் திடீர்னு கூப்பிட்டதுனால என்ன பேசுன்னு தெரியல, சரிங்களா? 4 வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிருந்தேன். இப்படின்னா எப்படி போங்க சொல்றீங்களா? அதான் பொதுவாக வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இனியாவது நீ நல்லா இரு அப்படிம்பாங்க. சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை ஆயிரும், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எல்லாம் சரியாயிரும், இனியாவது நல்லா இருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இனியாவது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது இது வரைக்கும் யோசிச்சு பார்த்துருக்குமா? யோசிச்சு பார்த்ததே இல்லை. இனி யாவது கிடையாது, இனி ஆவது. இனி அப்படின்னா ஈனா இறந்த காலம், கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, நிகழ்காலத்தில் நம்ம சரியாக வாழலை. நீ ஆவது ஆத்மா உள்ள இருக்கு, உயிர் உள்ள இருக்குது. அந்த ஆத்மாவை நினைச்சு வருங்காலத்தை நம்ம வந்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது தான் அந்த இனி ஆவது. அதான் இனியாவதுன்ட்டாங்க. கடைசியில் இனிக்கே பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை கொண்டு போயிட்டாங்க, மாற்றி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி இல்லை. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட்டம் கம்மி, அதுக்காக இந்த இடத்தோட மதிப்பு குறைவு கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் அந்த பாக்கியம் இந்த இடத்துக்கு வர்றதுக்குன்னு பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதனால் வந்திருக்கக்கூடிய நாமும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்குவோம். நமஸ்காரம். சிறப்பாக பேசக்கூடிய சுமன்பாண்டி ஐயா வந்து உங்களுக்கு சிறப்பான தகவல்களை பரிமாறுவார். அவர் சிறப்பாக உங்களோடு பரிமாறி பேசும்படி அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி குர்பான் சாமியுடைய இந்த பௌர்ணமி விபத்துக்கு வருகிறது. இந்த ஆத்ம பெரியோர்கள் சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் நாட்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய போட்டுதற்குரிய சித்தாமி ஐயா அவர்கள் நீண்ட நேரம் பேசுவார் என்று பார்த்து அவர் சுருக்கமாக முடித்து விட்டார். அது மாதிரி செங்கோட்டை சுப்பிரமணியம் அண்ணா அவர்களும் சமையலில் தான் செஞ்சிருக்கிறது. ஏதோ தொழில் அறிய புறம்பு போகிறார். நமக்கு ஏதோ தோலில் ஏதோ நீர்க்காயிலிருந்து ஒரு தொழில் செய்ய புறம்பு போகிறார். அது மாதிரி சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய பூமி, இந்த 3 ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த தினத்தில் நம்முடைய நேர்கோடு முதுகுத்தட்டை நேரம் வச்சு நல்லா அந்த கெதியை மேலும் கீழும் நல்ல அத்தியாசம் எங்கே நேரம் கிடைக்குதோ வீட்லேயோ அல்லது கோயில்லையோ ஏதோ இந்த மாதிரி சித்தவத்தை தவாலயங்கள்லையோ சமாதிகள்லையோ உட்கார்ந்து நம்ம தவம் பண்ணோம்னா நம்முடைய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நமக்குள்ளே நடக்கும். அப்போ என்னன்னா அந்த மனம் வந்து அப்படியே ஜீவனில் ஒடுங்கி சிவயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடையம்பாளையம் சித்தவத்தை தவாலயத்தில் இன்னைக்கு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஜெபம் நடக்குது. இன்னைக்கு ஒரு சிறப்பாக சந்திரகிரகணத்தை பண்ணிட்டு அதில் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு தவாற்றல் இறையாற்றல் மிகுந்த ஒரு சமாதிக்கு வர்றது என்பது மிகவும் கொடுத்து வச்சுப்பது. அவர் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தான் அதை நியமிச்சிருக்கோம். சில பேர்லாம் முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சுங்களா, ஞாயிற்றுக்கிழமை இருந்தனால இன்னைக்கு இதுக்கு போகிறது அப்படின்னு நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வரமாட்டாங்க. நம்ம தான் முந்தா நாள் போய் தேவம் பண்ணிட்டோமே, திருப்பி அந்த இடத்துக்கு எதுக்கு போகிறது? திருப்பி போகிறது தான் நல்லது. நல்ல ஒரு உணவுகளை வந்து திருப்பி வந்து சாப்பிடத்தான் செய்தோம். இப்போ இட்லி வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் வந்து
இட்லியும் பழைய சோறை தான் தலை சிறந்த உணவுன்னு சேர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இட்லியில் வந்து உளுந்து இருக்குது, வெந்தயம் இருக்குது, அரிசி இருக்குது, கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம் எல்லா சத்து இருக்கக்கூடிய இட்லியை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டதுனால நமக்கு எதாவது கெடுதலா? அது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுறது வந்து தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ண தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அது மாதிரி சமாதிகளுக்கு, இந்த மாதிரி சித்தவித்தை தவாலயங்களுக்கு தொடர்ந்து நம்ம போகும்போது நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஆற்றல் ஏற்படும். அது மாதிரி கூட்டு ஜபத்தில் ஈடுபடும் போதும் நம்முடைய கதிகள் சரியில்லாட்டிலும் அது வந்து ஒழுங்கே நம்ம யாராவது ஒருத்தர் பண்ணக்கூடிய கதியின் மூலமாக அது சமநிலைப்படும். அது மாதிரி சமாதியில் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தர்கள், குருவானந்தர், ஆனந்தர்கள் ஒருத்தர். இந்த இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்து ஜபம் பண்ணும்போது நம்மளுடைய இது அப்படி டைரக்டா அந்த கெதிங்கிறத விட அந்த நிஷ்டைங்கிறதா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் அந்த சோத்தை அனுபவிக்கணும். உட்கார்ந்த உடனே அப்படியே ஒரு பேரானந்த நிலை, ஆனந்தம், அந்த ஜீவன் வந்து ஐக்கியமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவேதான் சமாதிகளுக்கு திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே ஜபதவங்கள், திடஞானி தரிசனமே செய்யும் மரங்கள், திடஞானி தரிசனமே சிவசரிச்சியம். இந்த மாதிரி வந்து மகான்களுடைய சமாதிகளில் போய் நம்ம வந்து தவத்தில் ஈடுபடும் போது நம்முடைய கதி வந்து ஒரே நேர்கோட்டில் போகும். ஆனந்தமான ஒரு பேரானந்த நிலையை அடைய முடியும். அது குருபானந்த சாமி என்னுடைய ஆசிரமத்தில் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வளர்ச்சியை ஐயா கொண்டு வந்துகிட்டே இருக்கார். பாலன் ஐயா நேற்று கூட ஒரு அம்மாவை, வயசான அம்மாவை கூட்டிகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தார் நம்முடைய மருத்துவமனைக்கு. நான் கூட இன்னைக்கு எனக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்கு, வர முடியாதுங்க ஐயா, என்னுடைய சார்பில் அன்னதானத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆனால் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அது மருத்துவமனையில் நம்மளால் உட்கார முடியல. அந்த இழுப்பு வந்து இங்கே இழுக்குது. எப்படி ஒரு காந்தமாக இருக்காரு குருபானந்த சாமி வந்து ஒரு காந்த சக்தி. நம்ம எல்லாம் இழுக்கக்கூடிய, நம்ம இரும்பா இருக்கக்கூடிய நம்மளை காந்தம் வந்து இழுக்குது. அப்படி போய் 1 மணி நேரம் பிரேயரை போட்டு வந்துடும், என்ன குறைஞ்சு வருவோம் என்னங்கய்யா? அந்த தபத்தை அதிகப்படுத்தும் போது அது வந்து பாலனையாவுடைய சக்தியும் கூட. அவர் வந்து ஒரு அன்பினால் இருக்கக்கூடிய, எப்படி ஒரு பூவை தேடி வண்டுகள் தேனை குடிக்க வருமோ அது மாதிரி வந்து அவர் அப்படியே இழுத்துறாரு. ஒரு பூ மாதிரி அவர் ரோஜா பூவா மல்லிகை பூவா என்ன பூன்னு தெரியாது, ஆனா வந்து இழுக்கக்கூடிய ஆற்றல், அன்பினால் இழுக்கக்கூடிய ஆற்றல், அன்பினால் இழுக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாற்றல் குருபானந்த சாமி நம்மளை இழுத்துருவாரு. எந்த சிந்தனையும் கிளினிக்கில் உட்கார்ந்தா 2-3 பேர் வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, நமக்கு வருமானம் வரும். அதை விட பொருளை விட நமக்கு அந்த அருள் தான் முக்கியமா தெரியும். இழுத்துரும். அப்படி பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவுலகம் இல்லை. பொருளை தேடி தேடி வச்சுட்டு கடைசியில எல்லாரும் செத்து தான் போயிருக்கான். அப்ப இந்த பணத்தை சேர்க்கறதுனாலயோ பொருளை சேர்க்கறதுனாலயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி பிள்ளைகளை பூரா படிக்க வச்சுட்டு இந்த உபதேசம் பெற்றவர்களே உபதேசம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மனைவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளை அமெரிக்காவில் போய் டாக்டரா போவோம், அவங்க எல்லாம் போய் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியுமா, அதனாலதான் நான் உபதேசம் கொடுக்குறேன். சில பேர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது கடைசியில் பார்த்தா இவன் பாத்ரூம்ல வலிக்கு கீழே விழுந்து எடுப்பான், தூக்கத்துக்கு ஆள் இருக்குது. அதனாலதான் வேக சிந்தாமணில் ஒரு பாட்டு வரும், ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அறியா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பல நிலை எழுந்தான். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கு, என் பிள்ளை லண்டன்ல இருக்கு. கடைசியில் எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து மண்டையில் அடிவிட்டு 3 நாள் செத்தே போச்சு. உடம்பெல்லாம் வெடிச்சு துர்நாற்றம் அடிச்ச பின்னாடி அதை கண்டுபிடிச்சாங்க. அப்படியெல்லாம் நிறைய பிள்ளைகளை பூரா ஃபாரின்ல சம்பாத்தி பண்ணதுக்கு அனுப்புறாங்க. ஐயா சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல பூரா குண்டு, எங்க பார்த்தாலும் தான்ங்கிற அந்த ஆணவம் வந்த உடனே நான் தான் நாட்டாம, நான் சொல்லதான் உலகமே கேட்கணும், எல்லா நாடும் கேட்கணும். ரொம்ப ஈஸியா நினைச்சான் அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஈரான்ல போய் குண்டை போய் போட்டான். அதான் பக்கத்துல இருக்க வளைகுடா நாடுகளில் பூரா குண்டை போட்டு தள்ளிடுது. அமெரிக்கா எங்கெங்க தூதரங்க வச்சுச்சோ, எங்கெங்க படைக்கலங்க வச்சோ, அங்க பூரா வந்து குண்டை போட்டு டிவியை பார்த்தாலும் இது உலக மகா யுத்தமா கூட வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் வந்து மக்களுக்கு ஏற்பட்டு அங்கெல்லாம் நிம்மதி இல்லாம ஓடிக்கிறான். துபாயில, சவுதியில, அபுதாபிலாம் பார்த்தா அவ்வளவு செல்வம் கொளிக்க நாடுகள். அந்த நாடுகள்லாம் நான் போயிருக்கிறேன். அவ்வளவு அழகா இருக்கும். பாலைவனம் தான், ஆனா எங்க பார்த்தாலும் சோலைவனமா இருக்கும். ரோடெல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். ஒவ்வொரு ரோடுமே 2 சைடும் அப்படி பூக்களால் நிரம்பி இருக்கும். லைட் எரி பகல் மாதிரியே இருக்கும் நைட்டெல்லாம் போனா. அப்படிப்பட்ட செல்வ கொழிப்பான நாடுகள் இன்னைக்கு மக்கள் வந்து பதுங்கு குழியில் போய் கீழே போய் பயந்துடுறாங்க. காரணம் என்ன? தான் தான் பெரியவன், நான் அப்படிங்கிற ஆணவம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு அழிவு தொடங்கி. அதனாலதான் சாமி வந்து சொல்லாரு, தான்கிற அந்த எல்லாத்தையும் விட்டு தனக்குள் இருக்கின்ற ஜீவனை, தன் குற்றம்
மட்டும்தான் பார்க்கணும். பிறர் குற்றத்தை பார்க்காமல், பிறருடைய செயலை பார்க்காமல், தனக்குள் இருக்கின்ற ஜீவனை சதாகாலம் அபியாசம் செய்து மேலும் கீழும் ஏற்றி இறக்கி இருகாலம் குறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரிவார். அதுதான் யமனை விரட்டக்கூடிய சக்தி. நீ குண்டு போட்டாப்புல யமன் எல்லாம் ஒண்ணு மட்டுமே உனக்கு பதில் பெற கொண்டாந்து போட்டுருவான். ஏன்னா நம்முடைய இது நம்ம நித்திய ஜீவர்களாக வாழ வேண்டும். நம்ம வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துக்கு ஒப்பாவான். நம்ம இந்த பூமியில நீண்ட காலம் வாழணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்தவன் ஜெபம் பண்ணதுனாலே அடுத்தவன் இது பண்ணதுனாலே நமக்கு எந்த பலனும் இல்லை. அதனாலதான் சாமி சொன்னாரு, அவனவன் ஜீவனை அவனவன் எப்படி நல்லா காப்பாத்தானோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு. ஒருத்தன் ஆசிரமத்துல லேயிங்குவான், மருந்து செய்வான், சாமிக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு காலில் மசாஜ் பண்ணுவான், ஆசிரமத்தினுடைய விவசாய வேலைகள் எல்லாத்தையும் பார்ப்பான். கடைசியில் செத்து போயிட்டான். அப்போ அந்த வித்தியார்த்திகள் சேர்ந்து சாமி நீங்க சுவானந்தபுரம் செட்டு கேட்கறாங்க, சாமி ஆசிரமத்துக்கு இவ்வளவு பணியோடு செஞ்சவன் கடைசியில் இப்படி செத்து போயிட்டானே அப்படின்னு சாமி சொன்னாரு, ஆசிரமத்துக்கு பணிவிட செஞ்சான், எனக்கு பணிவிட செஞ்சான், உனக்கு பணிவிட செஞ்சான், அவனுக்கு என்னடா பணிவிட செஞ்சான் அப்படின்னா, அவனவன் உட்கார்ந்து தியானம் பண்ணாதான் சமாதி கிடைக்கும். ஆசிரமத்துக்கு ஓடி ஓடி உழைக்கிறதுனாலயோ அல்லது ஒருத்தருக்கு உதவி செய்வதனாலயோ எந்தவித பலனும் இல்லை. அதுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்குமோ ஒழிய அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக மாறக்கூடியது உட்கார்ந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஜெபத்தை யார் ஒருவர் பண்ணுகிறாரோ, இது சித்த வித்தை, ராஜ வித்தை, கிரியாயோகம், இதுக்கு பேரு. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டோம் இது மூச்சை மேலங்க நம்ம இழுக்கிறதுக்குள்ள பயிற்சி தான் கொடுக்குது, அசால்ட்டா. ஏன்னா இதுக்கு இப்ப காசு பணமெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஒரு சாமியாரை பார்க்கணும்னா என்ன குட்டிக்கரன் அடிக்க வேண்டியது. ஆக ஒண்ணுமே அவன்கிட்ட ஒரு சக்தியும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. என்னத்தையாவது வர வைப்பார், கையில லிங்கத்தை போட்டு உடனே மக்கள் பூரா அவர் காலில் குப்புற விழுந்துருவான். திடீர்னு பார்த்தா சின்ன லட்டு வர வைப்பார், விபூதி விழ வைப்பார். நானும் பக்கத்தில் இருந்து சாமி இப்படி எல்லாம் செய்யாதுங்க, இப்ப இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படிங்க. இல்லை டாக்டர், இது இப்பதான் மக்கள் வசியப்படுத்துன்னா இதுதான் பெரிய சக்தி அப்படின்னாரு. அப்புறம் நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு கையை நீட்டு சொல்லுவார். நான் சொல்ல இந்த 1 இன்ச்சு நிலத்துல இந்த பிள்ளையார் செல்ல சிவலிங்கம்லாம் வர கேட்பாங்க. எனக்கு ஒரு 2 அடியில கையில இருந்து விளை வைக்க பார்ப்போம். 2 அடியில விளை வச்சீங்கன்னா நீங்க ஒரு பெரிய மடாதிபதி நான் நினைச்சுக்கிறேன். சும்மா சின்ன சின்ன சிலைகள்லாம் வர வைக்காதுங்க அப்படின்னு சிரிப்பார். கடைசியில் பார்த்தா அவர் செத்தே போயிட்டார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி சித்து செய்தால் வித்து போகும், சின்ன சின்ன இதுகளை மக்களை செஞ்சு ஏமாத்துனீங்கன்னா. குரலி வித்தார் கேரளாவில் போய் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து படிச்சுட்டு இப்படி அவன் சேரை பார்த்தாருன்னா சேர் அது அப்படி கொண்டு வரும். இறந்த ஆத்மாக்களை தன்வசப்படுத்தி சின்ன சின்ன வேலைகளை செய்ய வைக்கிறது. காதுக்குள்ள கேட்க என்ன செய்யணும், ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு என் கையில நீட்டுவேன் ஒரு பெரிய லட்டு வர்றது எப்படின்னா, லட்டு கையில் ஒரு மோதிரம் வரையினா பக்கத்தில் நாகக்கடையில் போய் தூக்கிட்டு வந்து ஒரு நாகக்கடையில் இருக்கிற அந்த மோதிரம் இல்லாம போயிருக்கு. இப்படி சித்து விளையாட்டுகள். நான் ஒருத்தரை கூட்டு போயிருந்தேன், அவருக்கு அது மாதிரி ஒரு லட்டு வர வச்சு கொடுத்தாரு. அவரு இவரை விட பெரிய சாமியார். அவர் என்ன பண்ணாரு, கையில் இருக்க பேக்கை தூக்கி கீழே வச்சுட்டு, சாமி நமக்கு ஒரு சின்ன லட்டு கொடுக்காரு, சாமிக்கு நம்ம ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே 2 கையை வச்சு ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னாரு. 2 கையில 2 கிலோ லட்டு. சாமியார் வாங்கிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே ஆஜரத்துல இருந்து கீழே வந்து, ஏங்க இப்படிப்பட்ட ஆளெல்லாம் சொல்லி கூட்டு வர வேண்டாமா, நீங்க சின்ன லட்டு வாரவங்க கொடுத்தீங்க, உங்களுக்கு பெரிய லட்டா கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, அதனாலதான் இந்த மாதிரி காரியத்தை செய்யாதுங்க சாமி அப்படின்னு. அதாவது இந்த சித்த வித்தை செய்கிறவர்களுக்கும் அபரிதமான சக்திகள் உண்டாகும். சொல்ல போனா வாக்கு பலிதம் ஏற்படும், பின்னாடி நடக்கிறத முன்கூட்டி அறியக்கூடிய ஆற்றல் ஏற்படும், ஒரு பேரானந்த நிலைகள்லாம் ஏற்படும். அப்போ அப்படி வரும்போது அந்த தவம் பண்ண 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 அதை அமைதியா இருந்து நம்ம அந்த வித்தியை மட்டும் அபியாசம் பண்ணி தனித்திடணும். அதனாலதான் நிறைய மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. ஆளே நடமாட்டம் இல்லை, ஒரு முள்காட்டுக்குள்ள போய் படுத்து கிடக்கும். அதாவது பித்தா பிறை சூடா பெருமாளே அருளாளன்னு சொல்ல பித்தர் மாதிரி மாறிடுவாங்க, பைத்தியார மாதிரி. அவனை போய் அவன் பக்கத்துல எவனும் வரக்கூடாது. இவன் அந்த இடத்துக்கு தேடி போய் அவரை சுத்தப்படுத்துற மாதிரி, அவனே அதெல்லாம் வேண்டாம்னு தான் போய் படுத்துருக்கான். பழனியில ஒரு சாமி பாத்தீங்கன்னா சாக்கடை பக்கத்தில் படுத்துறாரு, ஒரு பேரு சாக்கடை சித்தர். வேற ஆனந்தமா இருப்பாரு. தண்ணி தைச்சுன்னா அந்த இடங்கள் சாக்கடை தண்ணி அள்ளி குடிப்பாரு. அது உள்ள பெரிய ஜோதி. தவம் அதிகமாகும் போது உள்ள அக்கினி சுவாலை உண்டாகும். 1000 கோடி சூரிய பிரகாசம் உண்டாகும் சாமி சொல்றாரு. ஒரு சூரியனே நம்மளை பார்க்க முடியல, 1000 கோடி சூரியன் எழுந்து தூக்கி போட்டாலும் அது என்ன பஸ்மமாயிடும். அவர் சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடக்காரு. நம்மால் வித்தியார்த்தி வந்தது பிரியாணி அவருக்கு
சைவ பிரியாணி, அப்புறம் வாழைப்பழம், மினரல் வாட்டர் வாங்கிட்டு போய் அவருக்கு ஊற்றி விட்டு அப்படியே வந்து தண்ணி குடிங்க சாமி, அதை குடிங்க சாமி, பழம் சாப்பிடுங்க சாமி. சாமி அப்படியே சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு அங்காடி திரும்பிட்டு இருக்கும்போது ஒரு மிதிச்சாரு பாருங்க. அவரை மிதிச்சா இவர் போய் சாக்கடை போய் கூட போய் வந்துட்டு இது எதுக்கு செய்யறாங்க? நானே இதெல்லாம் வேண்டாம்னு நான் எதுக்கு சொல்றேன்? எதை குடிச்சாலும் இதாகுண்டா. நான் அந்த நிலைக்கு போயிட்டேன். என் பக்கத்துல வரான்னு பார்த்தா நீ எனக்கு வாழைப்பழத்தை காட்டுத, அப்புறம் பிரியாணியை வாயில ஊட்டுற, அப்புறம் தண்ணியை கொண்டாந்து நான் சாக்கடை தண்ணி குடிக்கவனுக்கு இந்த பாட்டில் இருக்கு அப்படின்ட்டு ஒரு மிதிச்சதுல மிதிவிட்டு வந்த ஆள் அப்படியே படுத்தவர். ஒரே வாரத்துல ஜீவ சமாதி. வேற சொல்ல விரும்பல நானு. நமக்கு கொடுக்கப்பட்ட வித்தையை நம்ம கரெக்டா அபியாசம் செஞ்சோம்னா நம்ம யாரையாவது தேடி போடணுமா? யார்ட்டையும் போய் ஏதாவது பண்ணணுமா? சில பேர் வலுக்கட்டாயமா போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. என்ன ஒருத்தர் கணக்குப்பட்டி சாமிகிட்ட கூட்டு போயிட்டாரு. அது சொல்லியிருக்கா ஏற்கனவே. கணக்குப்பட்டி சாமி பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். பழனியில முருகப்பெருமான் போற கூட்டத்தை விட அங்க அதிகமா போகுது. ஆனா அந்த சாமி என்னைவாருன்னா வாரங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் அபரிதமான சக்தி படைத்தவர். தன்னுடைய தவ ஆற்றலின் காலமா ஞானம் அடைஞ்சிருக்காரு. வாரவங்க அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். சில பேர் என்னதுன்னா சாமி என் பாவத்தெல்லாம் நீக்குங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை எப்படி நீக்குன்னா பக்கத்துல ஒரு கம்பு இருக்கும் எடுத்துட்டு அடி வெளுத்துருவாரு. முதலுக்கு வெளுத்து சுக்கு சுக்கா அடி நொறுங்கிடுச்சுன்னா பாவம் போயிடுச்சு. சாமி வயிற்றுமா சாமி போடா அப்படின்னு அப்புறம் எவ்வளோ இந்த கல்ல போய் அடுக்குடா ஏன்னா பாவம் போகணும் சாமி. அதுக்கு ரோட்ல இடம் கல்லெல்லாம் போய் சுத்தப்படுத்துறான். அந்த தெருவை போய் கூட்டுறான். அந்த சாணி மாடு சாணி போட்டுக்கு எல்லாம் அள்ளி போட்டான்னு சொல்லி இவரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல என்னை ஒருத்தர் கூட்டு போனார், ஒரு ஜட்ஜி, ஒரு நீதிபதி. அப்போ யாரு என்ன இருந்தாலும் அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். என்னடா நீ அயக்கப்பல ஏன்ட ஊழல் ஊரா லஞ்சம் வாங்கிட்டு ஏன்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறியா? ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் டிஎஸ்பிய கேட்கிறாரு, என்னடா ஊரா லஞ்சம் வாங்கிட்டு என்கிட்ட வந்து வரையா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு கம்பிட்டு அடி வெளுத்து இவர் அடிக்கிற பார்த்தோடனே அவர் கூட வந்த இன்ஸ்பெக்டர் பூச்சி தூக்கி ஓடி போயிட்டாரு. இவர் திரும்பி பார்த்து ஐயா வாங்க நீங்களும் ஆசீர்வாதங்கன்னு ஆகாங்கல்ல. அப்புறம் ஒரு 2-3 பொம்பளைகள் இருந்தது போய் அந்த புள்ளிகள் போய் படுத்து உருளுங்கடி ஆயில பார்த்தா அவருக்கு என்ன வருதோ. ஆனா பார்த்தா ஆயிரக்கணக்கான கார்கள் நிக்கி ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போனா நம்ம என்ன நினைப்போம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு நம்மளை பத்தி கிட்டாவத்தில் திட்டலாம், அல்லது அடி வெளுக்கலாம், அல்லது எதையாவது ஒண்ணு நம்ம வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நானே பயந்துட்டு இருக்கேன். சர்ச்சு வந்து ஐயா போங்கய்யா உள்ள போய் சாமிட்டு ஆசீர்வாதம் வாங்க. அல்லது பழனியில நம்ம அந்த கூட்டுச்சேபத்தில் இருந்துட்டு வார்டில் இருக்கிறோம். இவரு கூட்டிட்டு போயிருக்கு. இவரு உபதேசம் வாங்கல, நல்ல இடம்னு அதை பத்தி சொல்லியிருக்கிறேன். என் கூட வந்ததுனால சைவமா மாறிட்டாரு. அடுத்து உபதேசம் வாங்குறதுக்கு தயாராயிட்டாரு. கணக்குப்பட்டி சாமிட்டு நான் அடிக்கடி போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அவரை வந்து நீங்க பாக்கணும்னு நீங்க வலுக்கட்டாம எழுதிட்டு போயிட்டு இவர் உள்ள வர மாட்டேங்கிறாரு, நீங்க மட்டும் போங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஏற்கனவே நம்ம வந்து இதெல்லாம் பாக்குறோம், நம்மள என்ன அடி வெளுக்க போறாரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சாமியை நினைச்சிட்டு அப்ப நமக்கு ஒரு என்ன தைரியம் உண்டாகுதுன்னா நமக்குள்ள ஒரு அற்புதமான சக்தி சாமி கொடுத்துருக்காரு சித்தருக்கு. இதை வந்து அபியாசம் பண்ணும்போது உள்ள இருக்கிறது யாரா மாறுதோம்? ஜீவன் என்றும் சிவன் என்றும் வேறில்லை. ஜீவனார் சிவனாரே அறிகில, ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனார் ஆகியிருப்பாரு. நம்ம வந்து அந்த தவத்தை ஈடுபட்டு அந்த தவ அபியாசம் பண்ணிட்டு நம்ம போகும்போது அங்க இருக்கிறது யாரு? அதுவும் அதான். எங்கும் மனிதர் உனை தேடி இரவும் பகலும் அலைகின்றார், எங்கும் இருப்பது உன் வடிவாம் எனினும் குருடர் காண்பாரோ, எங்கும் எழுவது உன்புறலாம் எனினும் செவிடர் கேட்பாரோ, எங்கும் என்றும் எவ்வுயிரும் எல்லாமான இறைவர். தாய்மான சாமி சொல்ற நீ வந்து நீ பாக்குறது நீ அதுவா இருக்கணும்னா நீ அதுவா இருக்கணும். சாமி சொல்றாரு, தானும் தன்னால் காணப்படுகிற யாதொன்றும் தன்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது தான் தான் அப்படிங்கிறார். நான் சிவானந்த பரமஹம்சர், நீங்களும் சிவானந்த பரமஹம்சர். தானும் தன்னால் காணப்படுகிற யாதொன்றும் தான் தான் அப்படிங்கிறார். அதுல உள்ள நல்ல கெதி எடுத்துட்டு போய் சாமி நமஸ்காரம் கும்பிட்ட உடனே பாருங்க நம்மள மாதிரி அவர் நமஸ்காரம் பண்ணுவார். பெரிய நமஸ்காரம் பண்ணி உட்காருங்க. உட்கார்ந்துட்டு நம்ம அப்படியே நான் கண்ண மூடி உட்கார்ந்து ஒரு பயமும் வருது.
இது கண்ணை மூடிக்கிடுவான். கண்ணை மூடுற போது திட்டினா திட்டிட்டு போறாரு, அடிச்சா அடிச்சுட்டு போறாரு. நம்ம வந்து நம்ம நிலையில உட்காருவோம். அவர் என்ன செய்வாருன்னு பார்த்தா 1 மணி நேரம் இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நான் கண்ணை மூடி உட்காந்துட்டேன். ஒன்று பயம், இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு மகான் இத்தனை 1000 பேர் ஒருத்தரை வந்து ஈர்க்கிறார் அப்படின்னா அதுகிட்ட ஒரு சக்தி இருக்குமா இருக்காதா? அப்போ அதை ஒரு பரம்பொருளா உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் அவ்வளவு பேர் தேடி வரோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பரம்பொருளும் 2 ஒண்ணுதான். தானும் தன்னால் காணப்படுகிற யாதொன்றும் தன்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டாய். தான் அப்படிங்கிறார் சிவானந்த பரமேஸ்வரன். அதனாலதான் அவரை பத்தி எழுதின ஒரு நூல், அவரை பத்தி அற்புதங்கள், சாமி செய்த அதிசயங்கள்லாம் எழுதி ஒரு இதை கொடுத்த உடனே அவர் வாங்கி பார்த்துட்டு அது 1 வருஷம் உட்காந்து எழுதியிருக்கான். ஊரா போய் அலைஞ்சு சாமி எங்க போனாரு, மீட்டிங் நடத்தினாரு, அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள். அதுல ஒரு அதிசயம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வயசான ஒரு அம்மா பாட்டி ஒரு ஊர் வழியா போறாரு சாமி மீட்டிங்க்கு. ஒரு 10 பேர் எப்போதுமே கூட போவாங்க. அந்த பாட்டியை பார்த்தோம், சாமி நமஸ்காரம் சாமி. அந்த அம்மா உபதேசம் வாங்குது, சாமி நீங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை உணவு சாப்பிடுங்க சாமி, எனக்கு சந்தோஷமா இருக்கு சாமி அப்படின்னு. ஒரு நாள் என்னம்மா 3 நாளைக்கு சாப்பிடுவேன், எல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த அம்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்காம நம்ம வாட்டில் இப்படி கேட்டா 3 நாள் தேர அடிக்கவுங்கிறாரு அப்படின்னு ஒண்ணு. எங்க அம்மாவுக்கு சந்தோஷம், சாமி வாரது சந்தோஷம். ஆனா 3 நாள் எப்படி சாப்பாடு போட? ஒரு அனாதை மாதிரி அந்த அம்மா, பிள்ளைகள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்குள்ள போய் பார்க்க அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. கிணத்துல அவங்க வந்து தங்கி 3 நாள் தங்குனாங்கன்னா தண்ணி வேணும் குளிக்கிறதுக்கு. கிணறு பாங்கிணறா கிடக்கு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இந்த அம்மா சாமி படத்தை வச்சுட்டு, சாமி நான் வந்து உங்க மேல இருக்க அன்பின் காரணம் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க எங்க வீட்டுல தங்கணும்னு நான் வேண்டிட்டேன், உங்களை கூப்பிட்டேன், நீங்களும் சரின்ட்டீங்க, எனக்கு எல்லா சக்தியும் நீங்க கொடுக்கணும் சாமி, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு கும்பிடுது. கிணத்துக்குள்ள ஒரு மோட்டர் தண்ணி உள்ள விழுது மாதிரி சத்தம், சல சல சல. வெளியே வந்து பார்த்து கிணத்துல ஊற்று வெளியே கிணறு எம்பிட்டு. இது நடந்த உண்மைங்க. சிவானந்த பரமேஸ்வரர் நம்முடைய சாமி குருநாதரை மனசால நினைச்ச அந்த அம்மா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு வசதியானவருக்கு வந்து ஒரு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. வந்து அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் அந்த வச்சு இதா கொண்டாந்து கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா நிறைய கிடக்குது. வாழை வயல்லாம் நட்டு அந்த வாழைக்காயெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க. அது என்னதுன்னா யாருக்காவது கொஞ்சம் கொடுப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு இவ்வளவு அரிசி நினைப்போம். அந்த ஒத்த வீட்டுல ஒரு கிளை வயசான பாட்டி இருந்தாலும் அவளை கொண்டு 4 மூட்டை அரிசியை கொட்டி போட்டு வருஷம் முழுவதும் சாப்பிட்டுட்டோம். இந்த காய் அப்பெல்லாம் வந்தது அப்புறம் அவங்க கொண்டு ஏற்றி விட்டுன்னு ஒரு வண்டியில ஏற்றி விடுறாரு. இவங்க வேண்டிட்டு கிணத்தை எட்டி பார்த்து தங்க பார்த்தா வண்டியில வந்து எல்லாம் இறங்கு. என்ன அப்படின்னா, ஐயா கொடுத்துட்டு சொன்னாருங்க, அரிசி வந்திருக்கு, எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை நீங்க நினைச்சு பாருங்க. சிவானந்த பரமேஸ்வரர் வந்து சாமி வாரம்னு சொன்னத அந்த அம்மா விசுவாசத்தோட நினைச்ச காரணத்தினால எல்லாமே அதிசயமா நடக்கும். வந்து இறங்கி தண்ணி கிணத்துக்குள்ள ஊத்து புடுங்குது, நிரம்பி வழியுது தண்ணி. அந்த அம்மாவுக்கு இதை யோசிச்சு பாருங்க. எல்லாரும் குளிக்கிறாங்க. 3 நாள் அங்க இருந்து ஆனந்தமா சாப்பிட்டுட்டு. அப்ப அவருடைய வித்தை எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது. இப்படியா தோக்காரு. இப்படி ஒரு ஊர்ல நடந்துச்சு, அந்த அம்மா பெயர் போட்டு ஆதாரம் வேணும்ல. இப்ப நான் சொல்றது கதை நீங்க நினைச்சிட்டு போயிருவீங்க. ஒரு புஸ்தகம்னா நூல் ஆதாரம், இத்தனை பக்கத்துல அதை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்காக இவர் தோக்குறாரு. சாமி வந்து இப்படி பார்த்துட்டு, நல்லா தோத்துருக்கப்பா, பல இடத்துல போய் அலைஞ்சிருப்பா, உங்களுக்கு என்னை பத்தி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி சாமி பாராட்டி ரொம்ப இது பண்ணுவாருன்னு பார்த்தா அந்த புத்தகத்தை அப்படியே படிச்சுட்டு அடுப்புல ஒண்ணுக்கும் லேயங்க எரிஞ்சிட்டு இருக்கு. வடகரில் நடந்த சம்பவம் உள்ளொண்டி போட்டார் இவருக்கு. சாமி கைப்பட எழுதுனது. அந்த காலத்துல சிராக்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல உங்களுக்கு, அதை அச்சுல ஏத்தணும், உங்களை அனுமதி ஏற்றம்ட்டு வந்து நீங்க அடுப்புல ஓட்டீங்க அப்படின்னு சாமி சொன்ன செய்யும். நம்மை விளம்பரப்படுத்துவதாலோ, நம்மை புகழ்வதாலோ, நம்மோடு சேர்ந்து அலைவதாலோ, எனக்கு சேவை செய்வதாலோ யாரொரு காரியமும் நடக்கப் போவதில்லை. அவனவன் இடத்தில் அமர்ந்து அவனுடைய ஜீவனை மேலும் கீழும் சதாகாலம் அத்தியாசம் செய்து அதை ஜீவனை சிவனாக்கும் வித்தையாகிய இந்த இதை பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து கபாலத்தில் அந்த ஜீவனை நிலைநிறுத்த வேண்டும். அப்படி எவன் செய்கிறானோ அவனுக்கு தாண்டா மோட்சம் கிடைக்கும். இந்த புத்தகத்தை படிக்கிறதுனாலயோ அல்லது இதுகளை பத்தி பெரிய பெரிய இதுகளை பேசுறதுனாலயோ எந்த இதுவும் நடக்காதுன்னு சாமி சொல்றாரு. அப்ப நமக்கு வந்து இந்த வித்தையை வந்து எப்படி பண்ணணும்னு நம்ம நினைச்சுக்கோம். நம்ம வந்து நம்ம பெற்ற உபதேசத்தை மனைவிக்கு கண்டிப்பா கொடுக்கணும். கணவன் மனைவியோட நீங்க ஐயா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும்
அவருக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ஆமாம் இப்ப என்ன சொல்றீங்க? ஆமாம் சார். அது மாதிரி நீங்களும் கொடுத்து வச்சிருக்காரு. உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கும் என்னுடைய மனைவி சில நேரங்கள்ல வராங்க. அவங்க ஸ்கூல் ஹெச்எம்மா இருக்கனால நீங்க லீவ் போட்டு வர சொல்ல முடியுமா? ஒரு பள்ளி அரசு பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்காங்க. அதனால என்னைக்கே ஒரு நாளைக்கு வருவாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அது மாதிரி வந்து இல்லறம் அல்லது நல்லறம் என்று அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயன்பாடு. கணவன் மனைவியோடு இருந்து மற்ற மார்க்க மாதிரி நீ துறவியா போ, இல்லைன்னா எனக்கு வந்து பணிவிட செய்யு, இல்லைன்னா ஆசிரமத்துக்கு ஒரு 2 பில்டிங் கட்டி கொடு, 2 பாத்ரூம் கட்டி கொடு, இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா காணிக்க விட்டா தாண்டா அவனுக்கு உபதேசம் கொடுக்குறேன், அப்படி ஏதாவது இருக்குங்களா? அது ஒண்ணுமே கிடையாது. உபதேசம் பெற்றவர்கள் உபதேசம் பெறாதவர்களுக்கு சத்திய பிரமாணம் மட்டும் எடுத்துட்டு இந்த உபதேசம் கொடுத்து சாமி சொல்றாரு. எங்கேயாவது உலகத்துல இந்த மாதிரி மார்க்கம் இருக்குதா? எல்லா மார்க்கத்திலுமே ஒரு இதை பெற்றுக்கொண்டுதான் உபதேசம் கொடுக்கிறார். நமக்கு வந்து அப்படி இல்லை. ஐயா பாலனை ஏதாவது ஒரு வரும்போது ஒரு 5 மூட்டை அரிசி, 2 மூட்டை பருப்பு, அப்புறம் சமையலுக்கு ஒரு 50 லிட்டர் எண்ணெய் ஏதாவது சொல்றாரு நமக்கு உபதேசம் ஆகுறவங்களுக்கு. மலேசியால இருந்து வரான், டெல்லியில இருந்து வரான், போன 2-3 மாதத்துக்கு பார்த்தா பெரிய பெரிய டாக்டர்ஸ்க்கு விஞ்ஞானிகள்லாம் அங்க வந்து ஐயா தேடி வரான். கிருபானந்த சுவாமி கிட்ட அந்த யூடியூப்ல ஐயா பேசுனதை பார்த்துட்டு இங்க வர்றதுக்கு இந்த இடத்துக்கு வர்றது காரணம் என்ன? இங்க யாதொரு காணிக்கையும் பெறப்படவில்லை. யாதொரு குரு சிஷ்ய பாவனை ஏதாவது இருக்குதா? உபதேசம் பெற்றவர்கள் உபதேசம் கொடுத்தவர்கள் வந்து அவங்க வந்து சாமி குருநாதா, சாமிஜி என்னுடைய குரு அப்படியா சொல்லிட்டு இருக்காங்க. பேர சொல்லித்தான் கூட வாப்பா போலாம் வண்டியில யாரு என்ன உபதேசம் கொடுத்தது. நம்ம எல்லாருமே வந்து குருநாதர்களை உருவாக்கக்கூடிய உபதேசம் பெறாதவரை அவர்கள் சீடராக இருக்கிறார்கள். காரண ஒரு காரிய குருவாக இருந்து உபதேசம் கொடுத்த உடனே உபதேசம் பெற்றவரும் குருநாதனா மாறி நம்ம யாருக்கு வேணாலும் உபதேசம் கொடுக்குறோம். லைசன்ஸ் கொடுத்துட்டார் சாமி, அத்தாரிட்டி. மனசை எப்படி சாதிக்க முடியும்? நீ யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சிந்தனை பண்ணும்போது இந்த இடத்துக்கு போனோமா, ஜீவன் வந்து அப்படின்னு இருக்கும். ஜீவன்ல மனசு ஒடுங்கினாத்தான் நமக்கு ஞாபகம் சக்தி வரும். அப்ப ஜீவனை மனதை எதுல ஒடுக்கணும்? ஜீவனில் ஒடுக்க வேண்டும். அது வந்து சாதாரண காரியமா? மனசை ஒடுக்க முடியுமா எல்லாராலையும்? மனசை ஒடுக்கக்கூடிய மார்க்கத்தை தான் எல்லா மார்க்கம்னு சொன்னாங்க. சாமி சொன்னார் ஜீவனை வசியப்படுத்திட்டோம்னா மனசு ஆட்டோமேட்டிக் ஒடுங்கிடும். அதனால இந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஒடுங்கிடும். நம்ம இந்த பயிற்சியை பண்ண மனசு வந்து என்னது மனமற்ற நிலை, தூக்க நிலைக்கு போயிருந்தோமா இல்லையா? தூக்கத்துல மனசு இருக்காமா? இல்ல. அப்படியே மனசு வந்து ஜீவனில் ஒடுங்கிறது. அதனால வந்து இந்த அற்புதமான நல்ல பௌர்ணமி திருநாளில் வருகை தந்த அனைத்து ஆத்ம சோதரர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த ஆசிரமத்தினுடைய சிறப்பு காப்பாளராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொடுக்கிற ஐயா பாலன் அவர்கள் இன்னும் பல திட்டங்களை செய்து இங்கே இருந்து நிறைய வித்தியார்த்திகளை உருவாக்குவதற்கு கிருபானந்த சாமியுடைய அருள் அவருக்கு நிறைந்து நமக்கும் அவர் ஆட்சி வழங்க வேண்டும் என்று கேட்கிற முறை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருணாச்சலம் ட்ரஸ்ட் தலைவராக இருக்கிறாரு. எல்லா ஆசிரமங்களுக்கும் இந்த ட்ரஸ்ட் மூலிமா அன்னதானத்துக்கு உதவி பண்ணுறாரு. அந்த அடிப்படையில் என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு 1000, என்னை பார்த்தா ஒரு 1000 மட்டும் கொடுத்துருவாரு. அப்புறம் சொல்லுவார் இதை பயன்படுத்திக்கோங்கன்ட்டு. அது மட்டும் அல்ல, இங்கே வந்து சிறப்பாக செய்திகளை நம்மளோடெல்லாம் வழங்கிட்டு இருக்காரு. அவரால் விருப்பப்பட்டே வந்து இந்த இடத்துக்கு வர்றாரு. நாம் கூட அழைப்பு கொடுக்கறது இல்லை, அதுக்காக கொடுக்கலன்னு சொல்லி நினைக்கிறாதீங்க. அவர் விரும்பி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த செய்தி நான் சொல்கிறேன். அவர் மூலிமா இந்த ஆசிரமம் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு இருக்குது. அப்பப்போ உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் நீடூழி வாழணும். எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி மாறிடுவோம் அவசரத்தில். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நல்லா கவனமாக கேளுங்க. அந்நியரை பற்றி கோல் சொல்லவும் அந்நியருடைய கோல் சொல்லுதல் கேட்கவும் கூடாதுங்கிறாரு. கோல் சொல்லவும் கூடாது, அதை கேட்கவும் கூடாது அப்படிங்கிறாரு. அந்நியருடைய தவறுகளை பற்றியும் நடத்தைகளை பற்றியும் சிந்தனை செய்யாமல் அவரவருடைய தவறுகளையும் நடத்தைகளையும் சிந்தித்து தன் குற்றமகற்றி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஒருவருடனும் இகழ்ந்தோ போட்டியாகவோ எதுவும் எழுதவோ சொல்லவோ வாதம் பிரதிவாதத்திற்கும் தர்க்கத்திற்கும் போகவோ கூடாதுங்கிறாரு. இந்த செய்தியை நான் ஏன் இந்த பிரேம் பண்ணி மாட்டியிருக்கிறேன்னாங்க, நாம் எல்லாமே சித்த வித்தியார்த்திகள். யாரை பற்றியும் நாம் வந்து குற்றம் குறையாக பேசக்கூடாது.
நாம் முதல்ல குற்றம் குறையில்லாமல் நடந்து பழகணும், நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கா இதில் வலியுறுத்தி எழுதியிருக்காரு. அதனால் அதை நான் ஃப்ரேம் பண்ணி இங்கே மாட்டிட்டேன். வந்து நீங்களும் அடிக்கடி பாருங்கள். ஏன் அப்படி பார்த்த உடனே நமக்கு கொஞ்சம் நிம்மதி வரும். ஆமாம் நல்லா இருக்குது, நாமளும் இதே போல் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வரும். அப்படிங்கிறதுக்காக இதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை படிச்சுட்டு அடுத்தது ஒரு நல்ல பாட்டோடு நம்ம இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். அகமும் புறமும் அறிந்தாய் போற்றி, ஆனவர் காட்டை எரித்தாய் போற்றி, இடமும் பரமும் இணைந்தாய் போற்றி, ஈரன் திருவடி அடைந்தாய் போற்றி, உண்மை பொருளை உணர்த்தினாய் போற்றி, ஊழியம் உயிருக்கு உரைத்தாய் போற்றி, எண்ணிய எண்ணியாங்கு எய்யினாய் போற்றி, ஏற்றம் தன் வழியை காட்டினாய் போற்றி, ஐயம் திரிபுர அறிவித்தாய் போற்றி, உன் பொருள் தன்னை உணர்த்தினாய் போற்றி, ஓங்கார வடிவில் ஒன்றினாய் போற்றி, அவுலகம் ஆறுயிர்க்கு அளித்தாய் போற்றி, அறிவும் பண்பும் நிறைந்த குலத்தூர் ஆலயம் எனவே அருள்தர நிறைந்தனை பலவினை நீக்கி தியான நிலை தரும் ஸ்ரீமகா குருபரானந்த குருதேவா போற்றி போற்றி, சிவானந்த பரமஹம்ச குருதேவா போற்றி போற்றி. ஓம்